Taste the Daily. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 18/3/2025 செவ்வாய்க்கிழமை, சுவாதி நட்சத்திரம். சொந்த தொழில், உத்தியோகம் புருஷ லட்சணம். ஒருவரிடம் வேலை பார்த்து அந்த சம்பாத்தியத்தை வைத்து பிழைப்பை நடத்துவார். ஒரு சிலர் அரசு வேலை பார்ப்பார்கள். ஒரு சிலர் சொந்தமாக தொழில் செய்து பணம் ஈட்டுவார்கள். யார் வேண்டுமானாலும் எந்த தொழில் வேண்டுமானாலும் செய்யலாமா? ஒருவர் அடிமை தொழிலா, அரசு தொழிலா அல்லது வியாபாரமா, எதை வேண்டுமானாலும் செய்யலாமா? இல்லை, சாஸ்திரம் அப்படி சொல்லவில்லை. ஒரு முதலாளியிடம் வேலை பார்க்கும் தொழிலாளிக்கு ஒரு அமைப்பு, அரசு அனுகூலம் பெற்று வாழ்க்கை நடத்துவோருக்கு ஓர் அமைப்பு, சொந்தமாக தொழில் புரிந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வருவோருக்கு ஒரு அமைப்பு. இப்படி 3 வகையான அமைப்புகள் இருக்கின்றன ஒவ்வொருவருக்கும். இவர் எதற்கு அருகதையானவர்? அடிமை தொழிலுக்கா, அரசு வேலைக்கா, அல்லது சொந்தமாக தொழில் செய்யவா என்பதை அவர் ஜாதகம் தீர்மானிக்கின்றது. இப்பொழுது நான் சில விளக்கங்களை சொன்ன பிறகு சுற்று வட்டாரத்தில் உள்ள ஜாதகங்களை நீங்களே பாருங்கள், உங்களுக்கே அந்த உண்மை புரியும். அது என்ன? 10க்கு உடையவன் தொழில் ஸ்தானாதிபதி. இந்த 10க்குடையவனை தேர்ந்தெடுப்பது எப்படி? லக்கணத்துக்கு 10 பார்க்க வேண்டும். ஒருவேளை லக்கணத்துக்கு 10இல் கிரகங்கள் இல்லை என்று சொன்னால் சந்திரனுக்கு 10இல் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அங்கும் இல்லை, புதனுக்கு 10இல் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஒரு சிலருக்கு அத்தி பூத்தார் போல் இந்த 3லுமே கிரகம் இருக்காது. அப்படிப்பட்டவருக்கு லக்கணத்துக்கு 10, சந்திரனுக்கு 10, புதனுக்கு 10 எந்த கிரகங்கள் பார்க்கின்றன என்று பார்க்க வேண்டும். இப்படியாக முதலில் 10ஆம் இடத்தை தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் உதாரணமாக பார்க்கின்ற இந்த நேரத்தில் லக்கணத்துக்கு 10 என்றே பார்ப்போம். லக்கணத்துக்கு 10, அந்த வீடு சரமா சிரமா உபயமா? ஓரளவு அவசியம்தான். அந்த வீட்டுக்கு உடையவன் எங்கே இருக்கிறான்? இதுவும் பார்க்க வேண்டியதுதான், சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தீர்மானம் செய்வதற்கு இதுதான் மிக மிக முக்கியம். அந்த 10க்கு உடையவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அந்த அதிபதி சரத்தே இருக்கிறானா, சிரத்தே இருக்கிறானா, உபயத்தில் இருக்கிறானா என்று பார்க்க வேண்டும். சர வீட்டில் இருந்தால் அரசு வேலை, சிர வீட்டில் இருந்தால் ஒரு முதலாளியிடம் ஒரு தனியார் துறையில் வேலை, உபயத்தில் இருந்தால் சொந்த தொழில். சர வீடு எது? மேஷம், கடகம், மகரம், துலாம் சர வீடுகள். ஸ்திர வீடுகள் எது? ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஸ்திர வீடுகள். உபய வீடுகள் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இது தப்பாது. ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் சுற்று வட்டாரத்தில் பாருங்கள். 10ஆம் வீட்டுக்கு உடையவன் உபயத்தில் இருக்கிறான், அதெல்லாம் இல்லை. அந்த 10ஆம் வீட்டுக்கு உடையவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அந்த நட்சத்திரத்து அதிபதி அமர்ந்து இருப்பது சரமா சிரமா உபயமா, இப்படித்தான் பார்க்க வேண்டும். இப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது மகத்தான உண்மை உங்களுக்கு தெரியும். அன்பர்களே, படித்து முடித்துவிட்டு
நாம் எந்த வகையில் தொழில் செய்யலாம் என்றெல்லாம் தத்தளித்து கொண்டிருக்கின்ற பலருக்கு இந்த பதில் வரப்பிரசாதம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, மிக மிக அருமையான ஒரு காரியத்தை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள். உதவி செய்கின்றீர்கள். இதுதான் அன்றாடம் அநேகர் செய்யும் வேலையாயிற்றே. இதில் என்ன பிரமாதம் என்றால், நீங்கள் செய்யும் உதவி ஓரிரு நாட்கள் மட்டும் அல்லாமல் காலம் முழுவதும் நிலைத்திருக்கும் அளவுக்கு செய்வீர்கள். இதுதான் பெருமையான ஒரு செயல். அந்த பெருமையான செயலை இன்று நீங்கள் செய்வீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, நல்ல லாபம் பெறுவீர்கள். மனம் மகிழத்தக்க வகையில் வருமானம் வரும். அதற்கு ஏற்றாற்போல் கஷ்டமும் உண்டு. கஷ்டப்பட்டு ஒரு நன்மையை தேடிக்கொள்ளும் நாள் இந்த நாள். மிதுன ராசி அன்பர்களே, புகழ் பெறும் நாள். ஒரு சாதனையை நிகழ்த்தும் நாள். எல்லோரும் பாராட்டும்படி ஒரு செயலை நீங்கள் செய்யும் நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களே, உங்களை சற்றே திடுக்கிட வைக்கும் நாள் இந்த நாள். நன்றாக கணக்கு போட்டு எல்லாவற்றையும் சுத்தமாக சரிபார்த்து வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் நீங்கள் ஒரு செயலை செய்ய ஏதோ ஒரு சிறு பிசகு உங்களை அறியாமலேயே நடந்துவிட்ட காரணத்தால் இது தோல்வியில் முடியலாம். இதை பார்த்து சற்றே நீங்கள் அதிர்ச்சி அடையலாம். எனவே முதலில் ஆரம்பிக்கும் நேரத்தில் இருந்து கவனம் தேவை. சிம்ம ராசி அன்பர்களே, சில நேரங்களில் நம்மை நாமே நொந்து கொள்வோம். ஏன் இந்த வேலையை செய்தோம், இது நமக்கு தேவைதானா என்று. அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. கவனம். கன்னி ராசி அன்பர்களே, ஒரு சிலர் மனதில் நீங்கள் இன்று நிற்பீர்கள். காரணம், கஷ்டப்பட்டு நொந்து வந்தவர்களுக்கு சரியான ஆறுதல் மொழி கூறி அவர்களை தேற்றுகின்ற காரணத்தால் அவர்கள் மனதில் நீங்கள் நிற்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, கிட்டத்தட்ட ஒரு சாதனையை இன்று நீங்கள் நிகழ்த்துவீர்கள். தடைக்கல்லாக ஒன்று வந்து விழுந்தது உங்கள் பயணத்தை கெடுக்க. ஆனால் அந்த தடைக்கல்லை வெற்றி படிக்கல்லாக மாற்றுவீர்கள் வெற்றிகரமாக. நல்ல நாள். விருச்சக ராசி அன்பர்களே, கவனம் வேண்டும். நாளைய தினம் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று இன்று நீங்கள் ஒரு தவறான முடிவை எடுக்க இருக்கின்றீர்கள். கவனம் தேவை, கவனம் தேவை. தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை நிச்சயம் பெறுவீர்கள். இதற்கு உறுதுணையாக இருப்பது இன்று நீங்கள் காட்டும் வெல்ல முடியா உங்கள் திறமை. மகர ராசி அன்பர்களே, திட்டம் போட்டு செயல்படுத்தி குறையா முயற்சி காட்டி
எடுத்த வேலையை வெற்றிகரமாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, பேச்சில் கவனம் வேண்டும். நல்ல தத்துவார்த்தமான கருத்தை சொல்லுகிறோம் என்று எண்ணிக்கொண்டு தவறான ஒரு கருத்தை இன்று நீங்கள் சொல்ல இருக்கின்றீர்கள். எனவே உங்கள் பெயர் கெட்டுவிடாமல் இருக்க பேச்சில் கவனம் தேவை. மீனராசி அன்பர்களே, நல்ல நாள். இன்றைய தினம் நீங்கள் சொன்ன ஒரு சொல்லை நீங்கள் காப்பாற்றும் நாளாக காட்டுகிறது. நல்ல மதிப்பு இன்று உங்களுக்கு கிடைக்கும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the Daily.